உத்தர கோச மங்கை. இது ராமாயண காலத்தோட தொடர்புடைய ஒரு கோவிலும் நமக்கு அறியப்படுது. இந்த கோவிலை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இங்க இருக்கிற இறைவன் மங்களேஸ்வரர், மங்களபுரீஸ்வரர், இறைவி மங்களேஸ்வரி. இங்க இருக்கிற தீர்த்தம் அக்னி தீர்த்தம், விருட்சம் இலந்தை மரம். இதுல இப்படி ஒன்னொன்னுக்குமே இங்க பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் அதை கட்டாயமா பேசியே ஆகணும். ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த கோவிலுடைய ஆர்கிடெக்சர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த கோவில் 7 நிலை ராஜகோபுரத்தோட மொத்தம் உள்ள பாத்தீங்கன்னா 5 கோபுரங்கள் உள்ள ஒரு பெரிய கோவிலா இருக்கு. இந்த கோவிலோட பெயர் காரணம் திரு உத்திர கோச மங்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, மங்கைக்கு ரகசியத்தை உபதேசம் செஞ்ச இடம் அப்படின்னு. எந்த மங்கைக்கு? அவருடைய மனைவியான பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல ரொம்ப ஸ்பெஷலானது இந்த மரகத நடராஜர். நல்லா டாலா இருக்கக்கூடிய ஒரு நடராஜர், 5 அடி உயரம் இருக்கிற மரகத கல்லால செய்யப்பட்ட நடராஜர்.